2024 ரிலீஸ் ஆன வித்தைக்காரன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது வெங்கி, சதீஷ், சிம்ரன் குப்தா, ஆனந்த் ராஜ், ஜப்பான் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ட்வின்ஸு. சின்ன வயசில் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு மேஜிக் மேன். ஆனால் அவர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. சில ரவுடிகளால் இறந்து போயிடுறாரு. தனது அப்பாவை கொன்னவங்கள வந்துட்டு பழிவாங்குறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு. அவங்கள வந்துட்டு செய்யாத குற்றத்துக்கு அவங்கள வந்துட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விடுறப்பல நம்ம ஹீரோ. அது எப்படின்னா அந்த படத்தில் வந்துட்டு ஒரு கதையாக அப்படி ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. இதை வந்துட்டு நல்ல சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, படம் கொஞ்சம் போர் அடிக்குது. ஹீரோ வந்துட்டு மேஜிக் மேன் சொல்கிறாங்களா, ஆனால் மேஜிக் சம்மந்தப்பட்ட எந்த காட்சிகளுமே அவங்க வைக்கலை. அதாவது இந்த வில்லன்களை வந்துட்டு ரிவெஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரிக்கு காட்சிகளை வைக்கலை. அந்த மாதிரிக்கு வச்சுருந்தாங்கன்னா படம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்திருக்கும். அதே மாதிரிக்க ஹீரோயினுக்கும் அந்த அளவுக்கு ஸ்கோப்பு இல்லை இந்த படத்தில் வந்துட்டு. அப்புறமா ஆனந்த் ராஜ், ஜப்பான் குமார், நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் நல்லா வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் இருந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக தான் ஒரு ஃபீல் தோணுது. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி அந்த அளவுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம் வந்துட்டு இன்னமும் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு மேஜிக் மேன். அந்த மாணிக்கு அவர் ஒரு மேஜிக் பண்ணுற மாணிக்க சீன்கள்லாம் வச்சு அவங்கள அந்த ரவுடிகள்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாணிக்க வச்சுருந்தாங்கன்னா, நம்ம இந்த மெர்சல் படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாணிக்க வச்சுருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, ஹீரோவை வந்துட்டு லாஸ்ட்டாக மேஜிக் பண்ணுற மாணிக்க தான் காமிக்கிறாங்க. ஏன்னா படத்தோட பேரே இவங்க வந்துட்டு வித்தைக்காரன் தான் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மேஜிக் மேன். அது சம்மந்தமானிக்க தான் பேரே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாணிக்க எந்த ஒரு காட்சிகளும் இல்லை. லாஸ்ட்டாக படம் முடிக்கும்போது இப்படி காமிக்கிறாங்க. மேஜிக் பண்ணுற மாணிக்க இப்படி காமிக்கிறாங்க. அதே மாணிக்க இந்த படத்தில் ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஒரு கேரக்டர் வந்துட்டு இல்ல. சும்மா போலீஸா இல்ல. அவங்க சும்மா வர்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாணிக்க வர்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பெருசா ஒரு இம்பேக்ட் ரோல் வந்துட்டு இல்ல. அதே மாணிக்க இந்த படத்தோட மியூசிக்லாம் நல்லா சொதப்பி வச்சிருக்காங்க தான் சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து மியூசிக் நல்லா இருக்கு. இந்த எமோஷனலா வர்ற சீன் சில இடங்கள்ல வந்துட்டு இந்த சதீஷ் வந்துட்டு அந்த கண்டுபிடிக்கிற சீன்லாம் கொஞ்சம் இடையில நல்லா தான் இருக்கு. சில இடங்கள்ல வந்து சொதப்பி வச்சிடுறாங்க மியூசிக். அது வந்து மணிக்கு பாடல்கள் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. 2 பாடல்கள் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. கேட்குற மணிக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு மை ரேட்டிங் 10க்கு 7 குடுக்கலாம். அதே மாரிக்கு நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.